السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 90 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 91வது பாடத்தை துவங்க உள்ளோம். வாருங்கள். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய பயிற்சிகளுடன் கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். மாணவர்களுக்காக வேண்டி எழுதப்பட்டு ஆரம்ப நிலை, இரண்டாம் நிலை என ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு படித்தரமாக எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதை நாம் முழுவதுமாக காண்பதின் மூலம் என்ன செய்ய முடியும்? அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்க முடியும். இதன் மூலம் அரபி மொழியை நாம் என்ன செய்ய முடியும்? தெளிவாக படித்து விளங்குவதற்கு இந்த அரபி இலக்கணம் மிகவும் உதவியாக இருக்கும். வாருங்கள், தொடர்ந்து இந்த பாடத்தை காண்போம். இந்த பாடத்தை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான இஸ்முத் தஃலீலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை 3 பாடமாக பிரித்து நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன, அதனுடைய நிபந்தனைகளை பற்றி முதல் பாடமும், இஸ்முத் தஃலீல் எத்தனை நிலைமைகளில் வரும், 4 நிலைமையில் வரும் என 2வது பாடமும், 3வது பாடத்தில் அது என்ன அமல் செய்யும் என்பதை 3வது பாடத்திலும் நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன? இரண்டு விஷயத்திற்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த இரண்டுக்குமே அந்த தன்மை இருக்கும். ஆனால் ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்கு இஸ்மு தஃபீல் என்பார்கள். இன்னும் அதோட நிபந்தனைகள் என்ன? தஅஜ்ஜுபுக்கு வரக்கூடிய அந்த 8 நிபந்தனைகள் இந்த இஸ்மு தஃலீலுக்கு வசனுக்கு எடுக்க வேண்டும் என்றால் அந்த 8 நிபந்தனைகள் இதற்கும் வர வேண்டும். தஅஜ்ஜுபுடைய வசனுக்கு 8 நிபந்தனைகள் படித்தோம். அதே 8 நிபந்தனைகள் வந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இஸ்மு தஃலீலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வசனில் கொண்டு வர முடியும். அப்படி அந்த 8 நிபந்தனைகள் இல்லை என்றால் அஷத்து அக்ஸர் என்று கொண்டு வந்து நாம் எதை நாடுகிறோமோ அதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் நிபந்தனைகள். 4 நிலைமைகள். இப்ப இஸ்மு தஃலீல் 4 நிலைமைகள்ல வரும். என்னென்ன நிலைமைகள்? அலிஃப் லாம் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் வருவது முதல் நிலைமை. 2வது இலாஃபத்தில் நக்கிராவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 3வது மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 4வது அலிஃப் லாமுடன் வருவது. இதில் முதல் நிலைமையில் அலிஃப் லாமும் இலாஃபத்தும் இல்லாமல் தனிமையாக இருந்தால் அது எப்பொழுதுமே முஃப்ரதாக வரும். அதே போல முதக்கராக வரும். அதே போல நக்கிராவின் பக்கம் இலாஃபத்துடன் வந்தால் அப்பொழுது முஃப்ரதாக வரும், முதக்கராக வரும். மற்ற நிலைமைகளில் என்னது? அலிஃப்லாமுடன் வந்தால் அது முன்னாடி உள்ளதற்கு மௌசூஃபுக்கு தோதுவாக தான் வரும். ஒரு மரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் அந்த நிலைமையில் நம்ம தோதுவாகவும் கொண்டு வரலாம், முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக கொண்டு வரலாம், தோது இல்லாமல் முஃப்ரத் முதக்கராவும் கொண்டு வரலாம் என 4 நிலைமைகளை பார்த்தோம். கடைசியாக அமல். அது என்ன அமல் செய்யும் என்று பார்க்கும் பொழுது லாஹிரா என்னது? முஸ்தத்திரான லம்மிற்கு அது என்ன செய்யும்? ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா செய்யும். வெளிப்படையாக இது அமல் செய்யுமா என்று கேட்டால் ஆம், அமல் செய்யும். அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, அந்த இஸ்மு தஃலீலுக்கு முன்னாடி நஃபியோ இல்லை இஸ்திஃபாமோ அல்லது நஹியோ வந்திருக்க வேண்டும். அந்த இஸ்மு தஃலீலோட இடத்தில் ஒரு அதே இஸ்மு தஃலீல் கொடுக்கக்கூடிய அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலை போட முடிய வேண்டும். இன்னும் அது எதற்கு ரெஃபர் செய்ததோ வெளிப்படையான அந்த வார்த்தை அந்நிய வார்த்தையாக வேண்டும். அப்படி என்றால் முன்னாடி போயிருக்க கூடாது, பின்னாடிதான் வரணும். 4வது, தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ முஃபல்லல் அலிஹி, இந்த மர்ஃபூஆ நம்ம எது ரெஃபர் செய்யறோமோ அதுதான் முஃபல்லல் அலிஹிவாக இருக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக பாடத்தில் கண்டுவிட்டோம். வாருங்கள், இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். அப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப பயிற்சிகளை ஆரம்பிக்க போகிறோம். பயிற்சி 1. பையின் அஸ்மா அத் தஃலீலி ஃபீமா யதி. பின்வரும் ஒன்றிலே இஸ்மு தஃலீல்களை விளக்கு. இப்ப பின்வரும் வாசகம், ஒரு பெரிய வாசகம் கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள என்ன செய்யணும்? இஸ்மு தஃலீல்களை நம்ம விளக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வாசகத்தின் அர்த்தத்தை பார்த்து விடுவோம். இன்னும் தொடர்ந்து என்ன செய்வோம்? இது என்னென்னலாம் இஸ்மு தஃலீல் இருக்கின்றது என்று பார்ப்போம். இது ஒரு கவிஞரை பற்றி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஹாலித் இப்னு சஃப்வான் என்பவர்களிடம் ஒரு கவிஞரை பற்றி 3 கவிஞர்களை பற்றி கேட்கிறார்கள். அந்த கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அதுக்கு ஹாலித் இப்னு சஃப்வான் அவர்கள் அழகாக வர்ணித்து கூறுகிறார்கள். அவர்கள் அந்த கவிஞர்களை வர்ணிப்பதை பார்த்து அந்த ஹாலித் இப்னு சஃப்வான் மிகவும் திறமையானவர்கள் என்று மற்றவர்கள் புகழ்கிறார்கள். பாருங்கள், படிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும். ஆஹ் பாருங்கள், வாசகத்தை பாருங்கள். கூறினார்கள். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிகி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கு கூறினார்கள். நீ ஹாலித் இப்னு சஃப்வான ஹாலித் இப்னு சஃப்வான் அவர்களுக்கு கூறினார்கள். அப்ப என்ன சொன்னார்கள்?
சிஃப்லி எனக்கு வர்ணியுங்கள், ஜரீரன் வல் ஃபரஸ்தக வல் அஹ்தல, ஜரீர் என்ற புகழ்பெற்ற கவிஞரையும், ஃபரஸ்தக் என்ற புகழ்பெற்ற கவிஞரையும், அஹ்தல் என்ற அந்த கவிஞர், இதெல்லாம் பேர். அந்த காலத்தில் புகழ்பெற்ற கவிஞர்கள் இவர்கள் மூன்று பேரும். ஜரீர் அவர்களும் ஃபரஸ்தக் அவர்களும் அஹ்தல் அவர்களும் மிக பெரும் புகழ்பெற்ற கவிஞர்கள். அதனால அவர்களை பற்றி, அந்த மூன்று கவிஞர்களை பற்றி எனக்கு வர்ணியுங்கள் என்று கூறுகிறார்கள். அது கேட்டோனே ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அதை கேட்டோனே ஹாலித் இப்னு சஃப்வான் அவங்க பாருங்க எப்படி வர்ணிச்சு சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களையும். ஃபகால, அப்ப யாரு ஹாலித் இப்னு சஃப்வான் ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களா வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யாரு? பாருங்க. யா அமீர் அல் முக்மினின், இறை நம்பிக்கை கொண்டோர்களின் தலைவரே, அம்மா அஅதமுஹும் ஃபஹ்ரன், பெருமையால் அவர்களில் மகத்துவமானவர். அதாவது அவர்களின்னா 1 2 3, மொத்தம் அஹ்தல் ஃபர்ஸ்தக் ஜரீர் அவர்கள் மூன்று பேரிலே அவர்களில் அப்ப மூணு பேர் என்று கூறலாம். இந்த மூன்று பேர்களில் பெருமையால் மகத்துவமானவர். அபஅதுஹும் திக்ரன், நினைவு கூர்வதில் அவர்களில் தூரமானவர். அப்புறம் நினைவு கூர்வதுன்னா அவரை பற்றி காலம் முழுக்க பேசுவதில் நீண்ட காலம் தூரமாக அவரை பற்றி பேசப்படும். நீண்ட காலம் அவரை பற்றி பேசப்படும் அர்த்தம். இப்ப நினைவு கூர்வதில் அவர்களில் மிகவும் தூரமானவர், நீண்ட காலம் அவரை பற்றி பேசக்கூடியவர். وَأَحْسَنُهُمْ عُذْرًا, தங்கடம் சொல்வதில் அவர்கள் மிகவும் அழகானவர். அப்ப தங்கடத்தை அழகாக கூறக்கூடியவர். சரியா? وَأَسْيَرُهُمْ مَثَلًا, ஓமைகளில் ஓமை கூறுவதில் அவர்களில் மிகவும் பிரபலமானவர். அப்ப தங்கடம்னா கவிதையில் தங்கடம் சொல்வது, அதே போல ஓமை சொல்வது, கவிதையில் அதிகமாக ஓமை கூறுவார்கள். அதே போல தங்கடம் சொல்வது, காரணம் சொல்லுவாங்க. உதாரணமா என்னன்னா, காரணமே இருக்காது ஆனா காரணம் சொல்லுவாங்க. எதுக்கென்றால், நிலா உங்களை சந்திப்பதற்காக தான் இங்கே வந்தது. நிலா எப்பவும் வந்துட்டு தானே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி காரணம் கவிதையில இதான் அழகு. சரியா? அப்ப இந்த மாதிரி காரணம் தங்கடம் சொல்பவர் இது. அப்ப காரணமே இல்லாமல் ஒரு அழகிய காரணத்தை உருவாக்கி கூறுவார்கள். இல்லை என்றால் உண்மையான காரணத்தை மிகவும் அழகாக கவிதையில் கூறுவது, இரண்டையும் சொல்லலாம். சரியா? இப்ப காரணம் சொல்வதில் அவர்கள் மிகவும் அழகானவர், ஓமை சொல்வதில் அவர்கள் மிகவும் பிரபலியமானவர். அகல்லுஹும் கசலன், காதல் கவிதை பாடுவதில் அவர்கள் மிகவும் குறைவானவர். இப்ப காதல் கசல் என்றால் கவிதையிலே நிறைய இருக்கின்றது வகை. கசல் கவிதைகள் இருக்கிறது, காதல் கவிதைகளுக்கெல்லாம் கசல் கவிதைகள் என்பார்கள். அதே போல ஹமாசா என்பார்கள், போரை பற்றி பாடக்கூடிய அதுக்கு ஹமாசா கவிதைகள் என்பார்கள். ராசியா இருக்கிறது, தஹ்னியா. ஆனா இருக்கிறதுலயே காதல் கவிதை என்பது என்னது, அது அதிகமா ஷஹ்வத்தை, மனோ இச்சைகளை பற்றி பேசக்கூடிய கவிதை. அதிலே இவர் அதிகமா அதிலே ஈடுபட மாட்டார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். காதல் கவிதை படிப்பதில் அவர்கள் குறைவானவர். அல் பஷ்ரு தாமி இதா ஜஹர, அவர் கொந்தளித்தால் ஆர்ப்பரிக்கும் கடலாவார். இப்ப கொந்தளித்தால்னா ஜஹரனா அந்த கடல் கொந்தளிக்கும் போது ஒரு சத்தம் வரும்ல, அந்த சத்தத்துக்கு தான் ஜஹர என்பார்கள். இப்ப கடல் அவர் கொந்தளித்தால் ஆர்ப்பரிக்கும் கடலாவார். அப்ப கொந்தளித்தால்னா அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டார். கவிதையை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ஆர்ப்பரிக்கும் கடலை போன்று அவர் என்னது வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். சரியா? வசாமீனும், நிமிர்ந்து நிற்பவர். இதா ஹதர, அவர் பெருமையுடன் நடந்தால், ஹதர என்றால் பெருமையுடன் நடப்பது, பெருமையுடன் அவர் நடந்தால் அவர் உயர்ந்தவராக இருப்பார். அல் ஃபசீஹு, இன்னும் எப்படிப்பட்டவர்? அல் ஃபசீஹுல் லிசானி, நாவில் நாவன்மை உடையவர் அர்த்தம். சரியா? அப்ப பேச்சு, லிசான் என்றால், ஃபசீஹ் என்றால் சரளமானவர், லிசான் என்றால் நாவு. நாவு என்பதை கொண்டு இங்க நோக்கமாகிறது பேச்சின் அர்த்தம். இப்ப பேச்சு சரளமாக பேசக்கூடியவர். அத்தவீலுல் இனானி, இப்ப தவீலுல் இனான் என்றால் என்னது, கடிவாளம் நீளமானவர். இப்ப கடிவாளம் நீளமானவர் என்பதை கொண்டு இங்க என்ன நாடுறாங்க, இதெல்லாம் கவிதைகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அத்தவீலுல் இனாம் என்பதும் அல் பஹ்ரு தாமி ஜஹர் என்பதும். அப்ப தவீலுல் இனான் கடிவாளம் நீளமானவர்னா இது கவிதையில் எங்க பயன்படுத்துவார்கள் என்றால், ஒருவர் இது கடிவாளம் என்பது குதிரைக்கு கட்டுறது தானே. குதிரைக்கு கடிவாளம் நீளமா இருந்தா என்னது, ரொம்ப சுருக்கமா இருந்தாதான் அதை டக்கு டக்குன்னு என்ன செய்ய முடியும், நிறுத்த முடியும். அது அப்படி போயிடுச்சுன்னா டக்குன்னு இழுத்தா அது நின்றும். அப்படிதானே? கடிவாளம்னா தெரியும்ல, அந்த குதிரையில நிற்பாட்டுறதுக்காக இப்படி இழுப்பாங்கல்ல, அதுதான் என்னது, கடிவாளம். அப்ப அந்த கடிவாளத்தை அந்த கயிறு மாதிரி இருக்கும், அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா என்னவாயிரும், குதிரை நின்றும், போயிட்டு இருக்கு குதிரை. இதே வேற நம்ம வழி தவறி போச்சுன்னா, அந்த சைடு போகுதுன்னா அப்ப அந்த சைடு பிடிச்சி இழுத்தோம்னா அது இந்த சைடு திரும்பிடும். கடிவாளம் டைட்டா இருந்தாதான் அப்படி இருக்க முடியும். ஆனா கடிவாளம் லூஸா இருந்துச்சுன்னா என்னது,
கடிவாளம் என்னவாக இல்லை, டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கிறது, நீளமாக இருந்துச்சுன்னா அத அதோட இஷ்டத்துக்கு விட்ட மாதிரி. சரியா? அப்ப இவ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் யார் கட்டுக்கோளுக்கும் இருப்பவர் அல்ல. இவர் என்னது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருப்பவர் அல்ல, சிறப்பானவர், சங்கையானவர், இவர் இஷ்டத்தில் சுதந்திரமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால்தான் என்ன சொன்னாங்க, தபீலுல் இனான், சிறப்பானவர் அப்படின்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன போடுவாங்க, ஷரீஃப்னு போடுவாங்க. இதுக்கு ஷரீஃப் என்றதுக்கு பதிலா கினாயாவா வந்துள்ளது. சரியா? அப்ப சங்கையானவர் என்ற அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இத்தகையவர் தான் ஃபரஸ்தக்காக இருப்பார். இப்ப மேல ஃபர்ஸ்ட் இந்த அம்மால இருந்து ஆரம்பிச்சாங்க. அவருடைய சிஃபத்தெல்லாம் சொல்லிட்டு இவர்தான் யாரு, ஃபர்ஸ்தக் ஆவார். இத்தனை சிஃபத்துகள், தன்மைகளுக்கு சொந்தக்காரர் தான் ஃபர்ஸ்தக் என்ற கவிஞர் ஆவார். இப்ப முதல் கவிஞரை பத்தி வர்ணிச்சிட்டாங்களா? இப்ப அடுத்து பாருங்க. அம்மா அஹ்சனுஹும் நஅதன், அதுவும் அவர்களில் தன்மையில், வர்ணனையில் அவர்களில் மிகவும் அழகானவர். வர்ணிப்பதில், ஒரு விஷயத்தை வர்ணிப்பதில் அந்த கவிஞர்களில் மிகவும் அழகானவர். அந்தஹும் பைத்தன், கவிதையால் அவர்களில் மிகவும் புகழ்பவர். அப்ப கவிதையில் மிகவும் புகழக்கூடியவர் யாரு, அது யாருன்னு பின்னாடி சொல்லுவாங்க. சரியா? அப்ப வர்ணிப்பதில் அழகானவர், கவிதை கூறுவதில் புகழக்கூடியவர், அவர்களில் மிகவும் புகழக்கூடியவர். அகல்லுஹும் ஃபௌத்தன், தவறு விடுவதில் அவர்களில் மிகவும் குறைவானவர். தவறு விடுவதுன்னா ஃபௌத்துக்கு தவறு செய்வதில், என்னது, சட்டத்தை விட்டு அந்த சரியான சட்டத்தை தவற விடுவது. சரியா? அப்ப சில கவிஞர்களில் தவறு கண்டுபிடிப்பார்கள், சுண்டி பார்ப்பார்கள். கவிஞர்களில் அவங்களுடைய கவிதைகளை என்ன செய்வார்கள், சுண்டி பார்க்கக்கூடியது இருக்கிறது. எவ்வளவு தரம் வாய்ந்த கவிதைகள் என்று சுண்டி பார்க்கக்கூடியது இருக்கிறது. அதிலே கவிஞர்கள் சில இடங்களில் என்ன வரும், தவறுகள், நகு பிழை வரும், கவிதைகளில் பிழை வரும். அந்த வசன்கள் என்பார்கள், அந்த கவிதை ராகம் இருக்கின்றது அரபியில், அந்த அரபியில் பிழை வரும் சில கவிதைகளில். அப்படி பார்த்தோம்னா இப்ப சரியான சட்டங்களை சில பேர் தவற விட்டிருப்பார்கள். ஆனால் இந்த கவிஞர் அந்த சரியான சட்டங்கள், எந்த பிழைகளே கண்டுபிடிக்க முடியாது இவர்கிட்ட, ரொம்ப ரொம்ப ரேர் இவர்கிட்ட பிழை ஏற்படுவது. அதான் அப்ப சரியான சட்டங்களை தவற விடுவதில் அந்த கவிஞர்களின் மிகவும் குறைவானவர். சரியான சட்டங்களை அவர் தவறவே விட மாட்டார். அவர் ரொம்ப கம்மியா தான் தவற விடுவாரு. சரியா? அல்லது எத்தகையோர் என்றால் இது அஹஜா, அவர் ஒருவரை தாக்கினால், ஹஜா என்றால் ஆஹ் கவிதையால் தாக்குவது, போய் அடிக்கிறது இல்ல, என்னது, கவிதையால் என்ன செய்வது, தாக்குவது. அப்படி இவர் கவிதையில் ஒருவரை இழிவாக்கி தாக்கினால் வல, அவர் தாழ்ந்து விடுவார். இப்ப யார பத்தி பேசினாலும் ஆஹ் ஒருத்தர் இழிவா கவிதையில கொண்டு விட்டார்னா அவர் அப்படி என்னவாயிருவாரு, தாழ்ந்து விடுவார். இதா மதஹ ரஃப, அவர் புகழ்ந்தால் ரஃப, அவர் உயர்ந்து விடுவார். இப்ப இவர் தாக்கினாருன்னா அந்த கவிதையை படிச்சோம்னா நம்மளுக்கே கெட்டவங்களா தோணும், இன்னும் இவ்வளவு இழிவானவன். அப்போ அதே போல இவர் ஒருத்தவரை புகழ்ந்து கவிதை பாடினாருன்னா எப்படியா தோணும்ப்பா, இவ்வளவு பெரியவரா. அது மோசமானவனா கூட இருக்கலாம். அந்த மோசமானவனை பார்த்து இவருடைய கவிதையை நம்ம படிச்சோம்னா, அவரை பத்தி அவரை புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு கவிதையை படிச்சோம்னா எப்படி தோணுமா, இப்போ அவர் ரொம்ப உயர்ந்தவர்னு தோணுமா. சரியா? இப்ப இவர் கவிதையில் இருக்கக்கூடிய திறமை இது. சரியா? அப்ப அவர் ஹஜா, தாக்கி பாடினால் அவர் தாழ்ந்து விடுவார், புகழ்ந்தால் உயர்ந்து விடுவார். அவர்தான் யார், ஃபல் அஹ்தலு, அஹ்தலாக இருப்பார். ஃபரஸ்தக் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்கள். இப்ப இந்த தன்மைகள்லாம் யாருக்குரியது, அஹ்தல் அவர்களுக்குரியது. சரியா? கடைசியா பாருங்க, ரெண்டு பேரும் வர்ணிச்சிட்டாங்க. ஒன்னும் ஒரே ஆள்தான் இருக்காங்க, ஜரீர் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்ப வர்ணிக்கிறாங்க பாருங்க. அம்மா அஹ்ஸருஹும் பஹ்ரன், கவிதை, கவிதையால் அவர்களில் மிகவும் என்னது, வளமானவர், மிகவும் வளமானவர். கவிதை பஹர் என்றால் புஹூர் என்பார்கள். கவிதைகளில் என்னது, ஒவ்வொரு ராகத்திற்கும் பெயர் என்னது, பஹர் தான் பெயர். சரியா? இப்ப ராகம், ஒவ்வொரு ராகத்தையும் வசனையும் அறிவதில், அந்த கவிதையை அறிவதில் அவர்களில் மிகவும் என்னது, வளமானவர். அஃப்ஹமுஹும் ஷஅரன், கவி கவிதையால் அவர்களில் மிகவும் விளங்கியவர். கவிதையால் அவர்களில் மிகவும் விளங்கியவர் யார்தான், இவர்தான். சரியா? இப்ப அவர்கள் மிகவும் விளங்கிக் கொள்பவர் ஷாரன், கவிதையால் அவர்கள் மிகவும் விளங்குபவர். அக்ஸருஹும் திக்ரன், நினைவு கூறுவதில் அவர்களில் மிகவும் அதிகமானவர். அப்ப அதிகமாக கவிதையை விளங்குபவர் இவர்தான். அதே போல நினைவு கூறுவதில் அதிகமானவர் இவர் பேர் தான் சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் நீண்ட நாள் இருக்குன்னாங்களே,
ஆனா இவர் எப்படிப்பட்டவர்னா இவரை பத்தி பேசுறது அதிகமா இருக்குமா, மற்றவர்கள் என்ன செய்வாங்க, அதிகமா பேசுவார்கள் இவரை பத்தி. இப்ப நினைவு கூர்வதால் அவர்களில் கவிஞர்களில் மிகவும் அதிகமானவர் இவர்தான். அதிகமான பேர் இவரை பத்தி தான் நினைவு கூறுவாங்க. அல் அகருல் அபலகு. இப்ப அல் அகர் என்றால் இது அசல்ல குதிரையின் நெத்தியில் உள்ள வெள்ளை அதை குறிக்கும். சரியா? அதே போல அல் அபலக் என்பது வெள்ளையும் கருப்பும் கலந்திருந்தால் அந்த அந்த ஒரு நிறத்தை, வெள்ளையும் கருப்பும் கலந்திருக்கும் அந்த நிறத்தை தான் அபலக் குறிக்கும். அப்ப இது இரண்டு கவிதையில் பயன்படுத்துவார்கள். எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால் பிரபலமானவர்கள் என்று குறிப்பதற்காக அல் அகருல் அபுலகு என்று கூறுவார்கள். சில இடங்களில் அல் அகர்ரு மட்டும் வரும். ஏன்னா குதிரையில வெள்ளை நெத்தியில அது மட்டும் தனியா வெள்ளையா தெரிஞ்சுச்சுன்னா மத்த இடத்தை விட அது மட்டும் என்னது ஸ்பெஷலா தனியா தெரியும்ல. அதே போல இவரும் என்னது ஸ்பெஷலா மக்கள் இது தனியா பிரபலயமா தெரிவாருன்ற கருத்துல. சரியா? அதே போலதான் அப்லக் என்ற வார்த்தையும் எதற்காக தான் பயன்படுத்துவார்கள், இதே கருத்தில் தான் என்ன செய்வார்கள், பிரபலயமானவர்கள் என்பதற்காக அல் அபலக் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவார்கள். அப்ப அல் அகருல் அபலக்குடைய அர்த்தம் என்ன? பிரபலயமானவர்கள் என்ற அர்த்தம். சரியா? அல்லதி. அப்ப பிரபலமானவர்னா எவ்வளவு பிரபலியம் பாருங்களேன், சூப்பரா நம்ம வார்த்தைகளில் எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அவர் பிரபலமானவர். எப்படி பிரபலமானவர்? இதா பலபலம் யுஸ்பக். அவர் தேடினாரானால் அவர் முந்தப்பட மாட்டார். இன் தொலப் அல்லது எத்தகையவர் என்றால் இன் தொலபலம் யுஸ்பக். அவர் தேடினார் என்றால் அவர் முந்தப்பட மாட்டார். ஏன்? யாருமே முந்த முடியாது. அவர் ஒண்ணு நாடிட்டாருன்னா, தேடி அதை அடையணும்னு நாடிட்டாருன்னா அவரை முந்திட்டு போய் யாருமே அடைய முடியாது. சரியா? இப்ப அவர் தேடினார், அதை அடைந்தே தீர்வார். அவரை முந்தி யாருமே என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. இன் துளிப. அவர் தேடப்பட்டார் என்றால் மத்தவங்க அவர் அடைய வேண்டும் என்று மத்தவர்கள் என்னது தேடுறாங்க, அவரை போய் அடைஞ்சிடணும்னு. அந்த என்னதுல அவருடைய புகழையோ ஏதோ ஒரு நோக்கத்தையோ அவருடைய அளவுக்கு நம்ம வந்துடணும்னு என்ன வேற யாராச்சும் தேடினார்கள் என்றால் இன் துளிப. இவர் தேடப்பட்டார் என்றால் லம் யுல் ஹாப். அவர் சேரப்பட மாட்டார். அப்ப என்னது, அவரை போய் நம்ம சேரப்பட மாட்டார்னா அவளை போய் தொடவே முடியாது. அப்ப அவர் உன்னை தேடினால் லம் யுஸ்பக், யாரும் அவரை போய் முந்த முடியாது. அதான், அப்ப அவர் தேடினால் அவர் முந்தப்பட மாட்டார். சரியா? இன் துளிப. அவர் தேடப்பட்டால், மற்றவர்களால் தேடப்பட்டால், மற்றவர்கள் இவரை தேடி வந்தார்கள் என்றால் எதற்கு தேடுவது என்றால் என்ன நோக்கம் இங்கே? அவருடைய அந்தஸ்தை அடைய வேண்டும், அவருடைய நோக்கம். சரியா? அவருக்கு கிடைத்தது புகழ் கிடைக்க வேண்டும் என்று இவரை மற்றவர்களால் இவர் தேடப்பட்டால், ஆனா அவங்க அந்தஸ்துக்கு வந்துட முடியுமா? லம் யுல் ஹப். அவர் சேரப்பட மாட்டார். தேடப்பட்டால் அவர் சேரப்பட மாட்டார். அவர் சேரக்கூட முடியாது யாராலையும். சரியா? ஃபஜரீருன். இப்படி புகழ்பட்டவர் யாரு? ஃபஜரீருன். ஜரீர் என்ற கவிஞராவார். சரியா? இப்ப 3 பேரை அவரு சும்மா வர்ணிக்க தான் கேட்டாங்க. அவர் வர்ணிச்சது எப்படி வர்ணிச்சிருக்காரு, கவிதையா வர்ணிச்சிருக்காரா? கடைசியா எப்படி முடிக்கிறாங்கன்னு பாருங்க. குல்லுகும். அவர்களில் ஒவ்வொருவரும் தக்கியுல் ஃபுஆதி. உள்ளத்தில் புத்தி கூர்மை உடையவர்கள். ரஃபீஉல் இமாதி. கூடாரம் உயர்ந்தவராக இருப்பார். கூடாரம் உயர்ந்தவர் என்றால் அது தலைவரை குறிக்கும். செய்யித் என்பதற்கு கூடாரம் உயர்ந்தது என்று கூறுவார்கள். ஏனென்றால் தலைவரின் கூடாரம் எப்பொழுதும் உயர்ந்துதான் இருக்கும். ஒரு போருக்கு போறோம்னா அங்க எல்லாருடைய கூடாரமும் சின்னதா தான் அடிப்பாங்க. தலைவருடைய கூடாரம் தான் என்ன செய்வாங்க, பெருசா அடிப்பாங்க. அப்ப இது கினாயா. உயர்ந்த கூடாரம். கூடாரம் உயர்ந்தது என்றால் தலைவர் என்பதற்கு கினாயாவாக பயன்படுத்துவார்கள். அப்ப அனைவரும் தலைவர்கள் ஆவார்கள். இன்னும் அனைவரும் புத்தி கூர்மை உடையவர்களாக ஆவார்கள். இன்னும் வாரிஸ் ஜினாதி. இன்னும் ஜினாத் என்றால் தீமூட்டும் கட்டையை என்ன செய்யக்கூடியவர்கள், எடுத்துக்கொள்ளக்கூடியவர். அப்ப வாரிஸ் ஜினாத் என்பது எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா கொடையாளி என்பதற்கு பயன்படுத்துவார்கள். ஜினாத் என்பது தீமூட்டும் கட்டை. அந்த தீமூட்டும் கட்டையை இவர் சேகரிப்பவர். அப்ப தீமூட்டும் கட்டை எதுக்கு சேகரிப்பாங்க? சமைக்கிறதுக்கு தானே. அப்ப வாரிசினார் என்றால் சமைப்பார்கள். அதிகமா இவர் என்ன செய்வாரு, விரைந்து தீமூட்டும் கட்டைகளை எடுத்து சமைப்பாரு. யாருக்கு சமைப்பாரு? விருந்தாளிகளுக்கு சமைப்பாரு. விருந்தாளிக்கு சமைக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டவர், கொடையாளியில. அதனால்தான் கினாயாவா இதை பயன்படுத்துவாங்க. வாரிசினாத் என்றால் கொடையளிப்பவர் என்று அர்த்தம். சரியா? கொடையளிப்பவர் என்பதற்கு அரபியில் கரீம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் கரீம் என்றும் கூறுவார்கள். அப்படி என்றால் கொடையளிப்பவர். சரியா? கொடையளிப்பவர் என்பதற்கு கினாயாதான் வாரிசினாத்.
அடுத்து பாருங்க, கால மஸ்லமத் இப்னு அப்துல் மலிகி, மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் கூறினார்கள், வகான ஹாதிரன், மஸ்லத் இப்னு அப்துல் மலிக் என்பவர்கள், மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் என்பவர்கள் ஹாதிரன், ஆஜரானவராக இருந்தார்கள். யாரு? மஸ்லம். இந்த சபையில ரெண்டு பேர் யார் கேட்டது? ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் தான். அவர்கள் தான் யாரிடம் கேட்டாங்க? ஹாலித் இப்னு சஃப்வான் கிட்ட கேட்டாங்க. அந்த ஹாலித் இப்னு சஃப்வான் அவங்க என்ன செஞ்சாங்க? மூணு பேரும் வர்ணிச்சு சொன்னாங்களா? அந்த சபையில யாரும் இருக்கா? ஹிஷாம் அவங்களுடைய சகோதரர், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவங்களுடைய சகோதரர் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக்கும் அந்த சபையில இருக்காங்க. ஒகான ஹாதிரன், மஸ்லமா அவர்களும் ஹாதிரன், ஆஜரானவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இதை கேட்டுட்டு மஸ்லமத் இப்னு அவர்கள் அவங்க ஹாலித் இப்னு சஃப்வான் அவங்களே வர்ணிக்கிறாங்க. இவ்வளவு அழகா நீங்க வர்ணிக்கிறீங்களே, நீங்க பெரிய கவிஞர் போல அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஹாலித் இப்னு சஃப்வானை மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அவங்க கவிதையில அவங்க வர்ணிக்கிறாங்க பாருங்க. கவித்துவத்துடன் வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. மா சமிஅனா பி மிஸ்லிக யப்ன சஃப்வான, உன்னை போன்றவரை கொண்டு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. உன்னை போன்றவரை கொண்டு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. யப்ன சஃப்வான், சஃப்வானின் மகனே. ஹாலித் இப்னு சஃப்வான் தானே அவங்க பேரு. இப்ப சஃப்வானின் மகனே, உங்களை போன்றவர்களை கொண்டு நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபில் அவ்வலீன வலா ஃபில் ஆஹரீன, ஆரம்பத்திலும் சரி கடைசியிலும் சரி, முன் முந்தியவர்களிலும் சரி பிந்தியவர்களிலும் சரி, இப்னு சஃப்வான் அவர்களே, உங்களை போன்றவர்களை கொண்டு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, நாங்கள் கேட்டதில்லை. இன்னும் என்ன சொல்றாங்க பாருங்க. அஷ்ஹது, நான் சாட்சி கூறுகிறேன், அன்னக அஹ்சனுஹும் வஸ்ஃபன், தன்மையில் அவர்களில் நிச்சயமாக நீங்கள் தான் அவர்களில் வர்ணிப்பதில் அழகானவர். வர்ணிப்பது எப்படி வர்ணிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூணு கவிஞர்களையும் இப்ப வர்ணிப்பதில் அந்த கவிஞர்களில் மிகவும் அழகானவர்கள் நீங்கள் தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அல்யனுஹும் அதுஃபன், இன்னும் இணக்கமாகுவதில் அவர்களில் மிகவும் என்னது மென்மையானவர்கள் நீங்கள் தான். சரியா? அப்ப அத்துஃபன் என்றால் இணக்கமாகுவதில், ஒருவருடன் ஒருவர் சேருவதில், அந்த இணக்கம் ஆகுவதில் அந்த கவிஞர்களில் மிகவும் யாரு? அல்லியன், நீங்க மிகவும் இலகுவானவர்கள். இப்ப இவர் யார வர்ணிக்க? ஹாலித் இப்னு சஃப்வான் அவங்களும் வர்ணிச்சிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப அவர்களில் மிகவும் இலகுவானவர்கள், மென்மையானவர்கள் நீங்கள் தான். அஹஃபுஹும் மகாலன், அப்ப இப்ப மக்கால் என்றால் பேச்சு. இப்ப பேச்சில் அவர்களில் லேசானவர்கள் நீங்கள் தான். அஹஃப்னா ஹஃபீஃப், லேசானது. சஃபீல்னா கனமானது, ஹஃபீஃப்னா லேசானது. இப்ப அந்த கவிஞர்களில் மக்காலன், பேச்சால் மிகவும் இலகுவானவர்கள் நீங்கள் தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அக்ரமுஹும், என்னது, இன்னும் அவர்களில் மிகவும் சங்கையானவர்கள், ஃபிஆலன், செயலால் அவர்களில் மிகவும் சங்கையானவர்கள், பேச்சால் அவர்களில் மிகவும் இலகுவானவர்கள், இணக்கத்தால் அவர்களில் மிகவும் என்னது கடினம் இல்லாமல் என்னது மென்மையானவர்கள், இணக்கத்தால் அவர்களில் மிகவும் மென்மையானவர்கள், வர்ணிப்பில் அவர்களில் மிகவும் அழகானவர்கள் என்று நான் நிச்சயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று அவர்களை பார்த்து யாரு? ஹாலித் இப்னு சஃப்வானை பார்த்து மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இதை படித்து விட்டோம். வாருங்கள், இதுல எதெல்லாம் என்னது இஸ்மு தஃலீல் என்பதை குறிப்பிட சொன்னார்கள் அல்லவா? இங்க என்னது குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அந்த வாசகத்துல இது எல்லாம் எதெல்லாம் அஃஅல் வஸன்ல வந்துச்சோ அது எல்லாமே என்னதுதான்? இஸ்மு தஃலீல் தான். அலமு வந்துச்சு, அபாது வந்துச்சு. இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் நம்ம மேல வாசகத்திலே பார்த்துட்டோம். அந்த வாசகத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். சரியா? அபாது இருந்துச்சு, அஹ்சனு இருந்தது. சரியா? மேல பார்த்தோம்ல. அஹ் அஹ்சனுன்னு பார்த்தோம், அஹ்சனுஹும் முதரன்னு பார்த்தோம். அதே போல அசியருஹும் மசலன் பார்த்தோம். அப்ப அசியர் என்பது இஸ்மு தஃலீல் வஸன் தானே. அதே போல அக்கல்லுஹும் பார்த்தோம். மேல அந்த அக்கல் என்பது அஃஅல் வஸன் தானே. அப்ப அக்கல்லுஹும் கஸலன்னு சொன்னோம்ல. அதே போல அஹ்சன் மறுபடியும் வந்துச்சு. அந்த அஹ்சன் என்பது என்னதுதான்? அஹ் இஸ்மு தஃலீல் வஸன் தானே. அம்தஹு, மிகவும் புகழுக்குரியவர். அதே போல அக்கல்லும் வந்துச்சு. அக்ஸர் என்று வந்தது. அஃப்ஹம், விளங்குபவர் அப்படின்னு பார்த்தோம். அக்ஸர், அதிகமானது. அதே போல அகர் பார்த்தோம். அகருல் அபுலக்குன்னு சொன்னோம்ல. அப்ப அல் அகர், அல் அபுலக்கு, அதே போல அஹ்சனு, இது எல்லாமே என்னதுதான்? இஸ்மு தஃலீல் வஸனில் வரக்கூடிய இஸ்மு தஃலீல் ஆகும். அதே போல அல்யனு, அதே போல அஹஃப், அதே போல அக்ரம், இதுவெல்லாம் என்னது? எல்லாமே இஸ்மு தஃலீல் ஆகும். சரியா? அதனால்தான் அதை மட்டும் தான் குறிப்பிட சொன்னார்கள். அதனால்தான் அதை மட்டும் என்ன செய்கிறோம்? நாம் குறிப்பிடுகிறோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.